ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பார்பரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாராஷ்டிராவில் சேர்ந்த சாந்தாபாய் யாதேவ்ங்கிறவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க ஹஸ்பண்ட் அவருடைய 30வது வயசுலேயே காலமாயிடுறாரு. இவங்களுக்கு மொத்தம் 4 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததும் அவங்க கிட்ட இருந்து வீடு நிலம் எல்லாத்தையும் அவங்க தம்பிகள் எடுத்துக்கிறாங்க. இவங்களுக்கு அப்போதைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சூசைட் அட்டன் பண்ணிக்கலாம்னு முடிவுக்கு வராங்க. ஆனால் அவங்க நம்ம போயிட்டா நம்ம பொண்ணுங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த முடிவை கைவிடுறாங்க. அவங்களோட தெரிஞ்சவங்களோட நிலத்தில் காசுக்காக விவசாயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்க. ஆனால் அந்த வேலையால் எந்தவித பலனும் அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க ஹஸ்பண்ட் செஞ்சுட்டு இருந்த பார்பர் வேலையவே அவங்களும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதை கேள்விப்பட்ட ஊர் மக்கள் ஆம்பளைங்களுக்கெல்லாம் அவள் முடிவெட்டுறான்னு சொல்லிட்டு கிண்டலும் கேலியும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அது எதையுமே அவங்க காதில் வாங்கிக்காம அவங்க தொழிலை தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. இப்போது அவங்களுக்கு வயசு 60க்கும் மேலே. இப்போயும் அவங்க அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட விலைப்பட்டியல் பார்த்தீங்கன்னா 50லேருந்து 100 ரூபாய்னு சொல்லப்படுது. இவங்களுடைய இந்த கடுமையான உழைப்புக்கு இன்ஸ்பிரேஷன் டு எவ்ரி ஃபீமேல் இந்த சொசைட்டின்னு கௌரவமும் கிடைச்சிருக்கு. எவ்வளவோ பேர் கஷ்டங்கள் இருக்குன்னு இறந்து போகிறாங்க. இவங்களுக்கு மத்தியில் நிறைய கிண்டலும் கேலிக்கும் நடுவில் உழைச்சி ஜெயிச்ச இந்த பெண் உண்மையாகவே ஒரு சிங்கப்பெண் தான். இவங்களோட ஸ்டோரி என்னை இன்ஸ்பயர் பண்ணதால் நான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். இந்த ஸ்டோரி உங்களையும் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பண்ணியிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸோ தயவு செஞ்சு இப்ப இருக்கிற பிரச்சனைகளை ரொம்ப சின்னதாக்கிருங்க. நாகேஷ் எல்லாம் சொல்ற மாதிரி இங்க வச்சு பார்த்தா தான் அது பெரிய பிரச்சனையா இருக்கும். அந்த சின்ன அந்த இப்படி தள்ளி பிடிச்சா ஒரு சின்ன தூசி மாதிரி ஆகும் அந்த பிரச்சனை. ஸோ விலகி இருந்து பாருங்க. இப்ப இருக்கிற பிரச்சனையை ஒரு பிரச்சனையாவே நினைக்காதீங்க. ஒன்லி திங்க் பாசிட்டிவ், ஹேவ் ஒன்லி பாசிட்டிவ் தாட்ஸ். வாழ்க்கை இன்னும் ரொம்ப அழகானது. வாழ்க்கையை நிறைய நம்பிக்கை வைங்க. நினைக்கிற விஷயங்களை நிச்சயமா நம்ம சாதிக்க முடியும்.